ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 2 விதமான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே மிக்ஸில் 2 விதமான சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அந்த உப்பு மசாலா அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்துடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே இது ஊறினதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்ச அப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். இதில் பாதி அளவு சிக்கனை தான் நம்ம சேர்த்து இப்போ பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் படுற மாதிரி ஒரு இடுக்கி வச்சு இப்படி சுற்றி விட்டுருங்க. ஏன்னா நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ இதை லைட்டாக திருப்பி போட்டுருங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலையை மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் பாக்கி இருக்கிற சிக்கனை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து அப்புறமா இது 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது பாதி அளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இது சிக்கன் ஃப்ரைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரே மிக்ஸில் நம்ம 2 விதமாக செய்யலாம். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வெங்காயத்தை எல்லாம் இதில் சேர்த்த அப்புறமா இது நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. வெங்காயம் இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம வதக்கி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிக்கன் கூட வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ சிக்கன் கூட வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலையை தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கறிவேப்பிலையை லைட்டாக அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கறிவேப்பிலையும் அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ இந்த சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ ஒரே மிக்ஸில் 2 விதமாக இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.